பேசாங்க. இது பாம்பு பொத்து பாருங்க மக்களே, எவ்வளவு பெருசா இருக்கு. வாழ்க்கையிலே பார்க்க முடியாது பாம்பு மக்களே. அதான் டாடி பாருண்ணா. வாங்க गाइस, உள்ள போய் பாப்போம். உள்ள மட்டும் தான் பழுத்திருக்கு. வாங்க உங்களுக்கு எப்படி பிரிக்கிறதெல்லாம் சொல்லி தரேன். गाइस பாருங்க गाइस, இது கள்ளிப்பழ செடி எப்படி பழுத்திருக்குன்னு. இதை நான் இப்போ வந்து சொரண்டி உள்ள இருக்க பழத்தெல்லாம் எடுத்து உங்களுக்கு காட்ட போறேன். இதை வந்து நம்ம இப்போ தேய்க்கணும். ஒழுங்கா தேய்க்கணும், இல்லாட்டி முள்ளு குத்திடும். தேய்ச்சி உள்ள ஒழுங்கா தேய்ச்சிருங்க. அப்புறம் கையில முள்ளு ஏறிச்சுன்னா எடுத்துருங்க, அப்புறம் உள்ள ஏறிடும். தொட்டப்பதாங்க பாருங்க, ரெட்டி சரிடும். அது வந்து பழம் தான். அது ரெண்டு ஆகலைன்னா பழம் இல்லை, அது காயா வச்சுருங்க. நாளைக்கு பாருங்க, மரத்துக்கிட்ட வந்தாச்சு. இது வந்து பெரியவங்க 100 ஆப்பிளுக்கு சமன்றாங்க. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம். கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நல்லது, சூப்பர் நல்லது. இந்த வயலுக்கு ரத்தம் அட்டை இருக்கும். இது டிராகன் ஃப்ரூட்டுக்கு இது பெட்ரு. இது சாப்பிடு கொஞ்சம் கடிச்சிட்டு வாங்க தடா மக்களே. சார் வணக்கங்க. இவன் 25 பழம், இவன் 25 பழம், இவன் 25 பழம், நான் 25 பழம் சாப்பிட்டுருக்கோம். செம்மையா இருக்குங்க. இங்கே பாருங்க, இது என்னமோ ஸ்பாட் மாதிரி இருக்கு. மேலே ஏறி காட்டு. என்னோட குச்சியை வேற வச்சுட்டு வந்தேன். பரவாயில்ல, நம்ம ஏறலாம். அந்த மாதிரி இருக்கு நம்ம ராஜ்யம். ஜம்முன்னு பாடுது பாருங்க. இவ்வளோ பெரிய பாம்பு, ஒரே ஒரு இவ்வளோ பெரிய பாம்பு. அதுதான் ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்கு. ஆமாங்க, இது ஷூட்டிங் பாயிண்ட் गाइस. இது இப்ப கட்ட மாதிரி இல்ல, பல நூற்றாண்டுக்கு முன்னாடி கட்டின மாதிரி இருக்கு. பல நூற்றாண்டுக்கு முன்னாடி தான் வீடு வந்து அழிஞ்ச மாதிரி இருக்குது. பாருங்க, சும்மா ஏதாவது புடிச்சுங்க பாருங்க, அவ்வளவு புட்டிட்டு வந்திருக்குது. गाइस, இது நம்ம பார் வந்து வர மாதிரி இருக்கு. பேசாங்க. மக்களே, நம்ம இப்ப கள்ளிப்பழம் பறிக்க போறோம். வாங்க மக்களே, பழம் எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க. வாங்க. இது பாம்பு பொத்து பாருங்க மக்களே, எவ்வளவு பெருசா இருக்குது. வாழ்க்கையிலே பார்க்க முடியாது பாம்பு பொத்து மக்களே. அடடே, பெரிய இல்லையா? எவ்வளோ பெரிய பாம்பு பொத்துடி. அதான் டாடி பாருண்ணா. மரத்துல வாங்க गाइस, உள்ள போய் பாப்போம். இது போனா குட்டலாம். இதான் முதல்ல குட்டையா இருந்துச்சு. இறங்க போறேன். அதான் கள்ளிப்பழம் செடி. வாங்க, பக்கத்துல வந்தாச்சு. இப்போ நம்ம பாம்புத்துக்கிட்ட போகிறது இல்லை, ஏன்னா அங்கே ராஜநகரம் அவ்வளோ இருக்குது. அது ராஜநகரம் நம்ம வந்து பாம்பு புத்துக்கிட்ட போகிறது இல்லை, ஏன்னா பாம்புத்து பக்கத்துலேயே தான் இருக்கிறதுனால வாங்க சொல்லி இருக்கிறதுனால நாம் பக்கத்தில் போனோம்னா ராஜநகரம் பக்கத்தில் இருக்குது. நாங்கள் நேற்று தான் வந்து பார்த்தோம். இது பாருங்க, சப்பாத்தி களி நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு. பாருங்க, இதுதான் அந்த பழம். இது இன்னும் பழுக்கலை, உள்ள மட்டும்தான் பழுத்திருக்கு. வாங்க உங்களுக்கு எப்படி பிரிக்கிறதெல்லாம் சொல்லி தரேன். गाइस பாருங்க गाइस, இது கள்ளிப்பழ செடி எப்படி பழுத்திருக்குன்னு. இதை நான் இப்போ வந்து சொரண்டி உள்ள இருக்க பழத்தெல்லாம் எடுத்து உங்களுக்கு காட்ட போறேன். இதை வந்து நம்ம இப்போ தேய்க்கணும்.
கேஸ் ஒழுங்கா தேய்க்கணும் இல்லாட்டி முள்ளு குத்திடும். தேய்ச்சி உள்ள ஒழுங்கா தேய்ச்சிருங்க. அப்புறம் கையில முள் ஏறிச்சுன்னா எடுத்துருங்க. அப்புறம் உள்ள ஏறிடும். அதுக்கப்புறம் தொட்டப்ப தான் பாருங்க ரெட்டிஸ் ஆகிடும். அது வந்து பழம் தான். அது ரெட் ஆகலைன்னா பழம் இல்லை. அது காயா வச்சுங்க. நாளைக்கு பாருங்க மரத்துக்கிட்ட வந்தாச்சு. இது வந்து பெரியவங்க 100 ஆப்பிளுக்கு சமன்றாங்க. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம். கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நல்லது, சூப்பர் நல்லதுங்க. வயலுக்கு ரத்தம் ஆட்டம் இருக்கும். இது டிராகன் ஃப்ரூட்டுக்கு இது பெட்ரு. இது சாப்பிடு. கொஞ்சம் கடிச்சிட்டு வாங்க தடா. மக்களே சார் வாங்கிங்க. இவன் 25 பழம், இவன் 25 பழம், இவன் 25 பழம், நான் 25 பழம் சாப்பிட்டுருக்கோம். செம்மையா இருக்குங்க. இங்க பாருங்க, இது என்னமோ ஸ்பாட் மாதிரி இருக்கு. மேலே ஏறி காட்டு. வாங்க போலாம். என்னோட குச்சியை வேற வச்சுட்டு வந்தேன். பரவாயில்ல, ஏறலாம் வாங்க. அந்த மாதிரி இருக்கு நம்ம ராஜ்யம். பாருங்க. அதுக்கப்புறம் விஜய் பாட்டு ஓடிட்டு இருக்கு. எங்க வந்து போடுறான்னு தெரியல. ஜம்முன்னு பாடுதுங்க பாருங்க. கைஸ் இவ்வளோ பெரிய பாம்பு ஒரே ஒரு இவ்வளோ பெரிய பாம்பு. அதுதான் ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்கு. ஆமாங்க. இது ஷூட்டிங் பாயிண்ட். गाइस இது இப்ப கட்ட மாதிரி இல்ல. பல நூற்றாண்டுக்கு முன்னாடி கட்டின மாதிரி இருக்கு. பல நூற்றாண்டுக்கு முன்னாடி தான் வீடு வந்து அழிஞ்ச மாதிரி இருக்குது. பாருங்க, சும்மா ஏதாவது புடிச்சிட்டு பாருங்க எவ்வளவு புட்டிட்டு வந்திருக்குது. யாருங்க गाइस இது நம்ம வார்டன் வேற மாதிரி இருக்கு. கல்லல வச்சு கட்டிருக்காங்க. ஆமாங்க. 100 ஆண்டுக்கு முன்னாடி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதான் இருக்கும். அதான் गाइस இங்க பாருங்க கல்லல ஃபேன்ஸ் உழுது. கைஸ் வாடா புடி. அவ்வளவுதான்.